வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழியில் நர்சிங் கல்லூரியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியில் இன்று குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 2025ஆம் ஆண்டு 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. இந்தியாவின் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சட்டரீதியான உரிமைகளை கொண்டுக்கும் மிகப்பெரிய அரசியல் சாசனம் அது. நமக்கான நீதி, சமத்துவம், உரிமை ஆகியவற்றை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிறது. சாதி, மத, இன வேறுபாடின்றி வேற்றுமையின் ஒற்றுமை என்ற அடிப்படையில் அனைவருக்குமான சட்டமாக இந்தியாவில் அமலுக்கு வந்தது. அந்த தினத்தில் இருந்து இந்தியா குடியரசு நாடு என்ற சிறப்பை பெறுகிறது. அதனை போற்றும் விதமாக சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சீர்காழி காவல்துறை உதவி ஆய்வாளர் திருமதி காயத்ரி அவர்கள் கலந்து கொண்டு கல்லூரியில் மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். இக்குடியரசு தின விழாவில் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியில் தாளாளர் டாக்டர் ஞானசேகரன் வரவேற்று பேசினார். தொழிலதிபர் சங்கர், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக இனிப்புகள் வழங்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப். நாமும் கடந்து நம்ம தாண்டி வந்திருக்கோம். நம்ம எங்கே ஒரு நேஷனல் ஃப்ளாகை பார்த்தாலும் என்ன பண்ணணும், அதுக்குரிய மரியாதையை நம்ம செலுத்தணும். நம்ம அந்த கொடியை ஏற்றுறோன்னா கொடியை பாட்டு நம்ம நேஷனல் ஆந்தம் பாடினாலும் சரி, ஃப்ளாக் எங்கே இருந்தாலும் சரி, அதை மதிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். மதிக்கிறதும் இல்லாமல் அதோடைய பெருமையும் புகழையும் பற்றி யார் நம்ம தெரிவிக்கணும். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்த பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதோடைய அருமை, பெருமை, புகழ் பற்றி என்ன பண்ணணும், தெரிவிக்கணும். நம்ம தான் எடுத்து உணர்த்தணும். குடியரசு தினம்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்னது வித்தியாசம் இருக்கா? சுதந்திர தினம் எப்போ கிடைச்சிது? 7. எப்போ ரிபப்ளிக் டே கிடைச்சிது? வித்தியாசம் என்னது? வித்தியாசம் என்னது? சுதந்திரம் நமக்கு ஆங்கிலேயர்கிட்ட விடுதலை கிடைச்சது சுதந்திர தினம். ஆனால் குடியரசு தினம்ன்றது என்னது? நமக்கு சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி நமக்கு கிடைத்தது, சட்டப்பூர்வமாக கிடைச்சது இப்போ 1950 தான். அதனால தான் இந்த டேவை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுறோம். இது சுதந்திர தினத்தப்ப பிரைம் மினிஸ்டர் ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க? நம்ம டெல்லியில் தலைவர்கள் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை இதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் யார் இது பண்ணுவாங்க? சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே என்னது, ஆளுநர்கிட்ட இன்னைக்கு நம்ம கோட்டையில் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுவாங்க, கொடி ஏற்றுவாங்க. நம்ம டெல்லியில் யார், கோட்டையில் யார் ஏற்றுவாங்க? சட்டத்தை நம்ம மதிக்க கற்றுக்கணும். இப்போ நான் இங்கே சீஃப் கெஸ்டாக நிற்கிறேன்னா சட்டத்தை நாங்கள் காக்கிறதுக்கு இருக்கணும்னா நீங்கள் சட்டத்தை நீங்கள் எல்லாம் மதிக்க தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தான் பெருமை, அருமை, பெருமை நீங்கள் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த டைம் உங்கள் கூட நான் ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். என்ன மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் அவங்கள பார்க்கும்போது நீங்களும் என்ன பண்ணணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு பொசிஷனில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அழைப்பை ஏற்று அயராது வேலை பணியிலும் தன் தேசப்பற்றை உணர்த்த வந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு சீர்காழி சிதம்பரம் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியின் சார்பாக சிறு மரியாதை செலுத்துகிறோம்.